பொழுது விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். அதுல சொல்லும்போது நான் மிகுதியும் நான் வருத்தப்பட்டேன். அப்ப மிகுதியான வருத்தங்க, மிகுதியான போராட்டம், கடன் பிரச்சனை அழுத்துகிறது, தேவையற்ற பிரச்சனை அழுத்து கொண்டிருக்கிறது, ஒரு பிரஷர் அழுத்தி கொண்டிருக்கிறது, ஊழியத்துல பல அழுத்தங்கள், பல அழுத்தங்கள், பல காட்டிக் கொடுக்கக்கூடிய பல சத்துருக்கள், காட்டிக் கொடுக்கக்கூடிய பல சகோதரர்கள், அப்ப பல அழுத்தங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆனால் உலகம் சொல்லுகிறது நீ அழிந்து போவாய் என்று சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது நீ இல்லாமல் போய்விடு என்று சொல்லுகிறது. ஆனால் தாவீதுடைய அறிக்கை, அந்த செறிவூட்டப்பட்ட விசுவாசம், சூப்பர்ல. அந்த விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாங்கள் விசுவாசிக்கிறபடினாலே அந்த ஆவியுடையவதா இருந்து நாங்கள் பேசுகிறோம். எனவே இந்த நாள்ல விசுவாசிங்க, பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அப்ப அது சொல்லும் போது அற்புதமான ஒரு வசனம் தான், மரணத்துக்கு பாதுகாக்கிறார். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது, நல்லதுதான். அதுல பாக்குறோம் 15 வசனத்துல. ஆனால் பரிசுத்தவனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஆனால் தீர்க்காயுசாகி மறிக்க வேண்டும் தேவனுடைய சித்தம். தீர்க்க ஆயுசாக இருந்து சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, ஸ்தோத்திரம், நீங்கள் வாழ்வதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த காலை வேளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசம் செறிவூட்டப்படுவதாக, உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஸ்தோத்திரம்